என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு அவங்க காலேஜில் ப்ரெசன்டேஷன் பண்ண போயிருக்காங்க. அப்போ அவங்க சார் வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்குள்ள என் ஃப்ரெண்டு கை காட்டினாங்க. அவங்களும் போயிட்டு ப்ரெசன்டேஷன் நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் சார் என்ன சொன்னார், நீங்கள் தமிழில் பண்ணக்கூடாதுப்பா, இங்கிலீஷில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷில் பண்ணணும்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு அப்படியே பயந்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்களால ஒழுங்காக பண்ண முடியல. அந்த ப்ரெசன்டேஷனே கேவலமாக முடிச்சிட்டாங்க. அப்புறமா அந்த ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி, நான் ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக பண்ணவே இல்லை, சார் திடீர்னு இங்கிலீஷில் பேச சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த இடத்துல பதற்றமாயிட்டேன், அதனால் இங்கிலீஷ் பேசவே இல்லை. ஆனால் எனக்கு அப்புறம் வந்து இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா பேசினாங்க, நான் மட்டும் ஒழுங்காகவே பேசவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கிலீஷ் வளர்த்துக்கணும் அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்போலாம் என் கூட பேசுறியோ அப்போலாம் இங்கிலீஷில் பேசு, மூவி பாரு, கிராமர் படி அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு ஒரு வாரம் பண்ணாங்க. ஏன்னா அசிங்கப்பட்டாங்கல்ல, ஒரு வாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணவே இல்லை. ஃப்யூச்சரில் இன்டர்வியூ போகிறப்போ இல்லை இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும்னு நிலமை வரப்போ கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் நினைப்பாங்க, நான் ஒரு வாரம் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டேன், நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேனாக்கா எனக்கு இங்கிலீஷ் வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மோட்டிவேஷன் மட்டும் பத்தாது, டிசிப்ளினும் வேணும். Discipline that it takes. Get up and do what you're supposed to do. And that's discipline. Training and repetition and discipline. To achieving your dreams, you must apply discipline. Discipline is the most difficult thing, not only in sports, but in life. டிசிப்ளின்னா நல்ல பையனாவோ நல்ல பொண்ணாவோ இருக்கிறது அர்த்தம் இல்லை. டிசிப்ளின்னா நம்மளுடைய கோல்ஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, டிசிப்ளின் ஒருத்தவங்களுக்கு சிறப்பை தரும், அதே டிசிப்ளின் நம்ம உயிருக்கும் மேலே வச்சு பார்த்துக்கணுன்றது தான் அர்த்தமே. என்னடா பூமரி மாதிரி பேசுன்னு பார்க்காதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் நிலச்சிருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த விஷயத்த இப்போ வந்திருக்க ChatGPT கேட்போம். ஓகே, அது ஒரு டேபிள் கொடுத்துருக்கு, அதில் 6 பாயிண்ட் கொடுத்துருக்கு. டெஃபினிஷன், மோட்டிவேஷனுக்கு வந்து எமோஷனல் டிரைவ் டு ஆக்ட். என் ஃப்ரெண்டு அவங்க அசிங்கப்பட்டதுனால தான் அவங்க இங்கிலீஷ் பேசணும்னு வெறி வந்துச்சு. சந்தோஷம் எப்படி வருமோ, சோகம் எப்படி வந்துட்டு போகுமோ, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும்னு வெறி வந்துட்டு போச்சே தவிர அவங்க வந்து கரெக்டாக டிசிஷன் எடுத்து நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணல, வெறியில தான் பண்ணாங்க. மோட்டிவேஷன் வந்து எமோஷனலாக டிரைவ் பண்ணும். டிசிப்ளின் வந்து கமிட்டட் டு ஆக்ட் கன்சிஸ்டன்ட்லி. டிசிப்ளின் எப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுறது பேர் தான் டிசிப்ளின். அதில் ரிசல்ட் வருதோ வரலையோ அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுறது பேர் தான் டிசிப்ளின். எந்தவித மோட்டிவேஷனும் இல்லாமல் டெய்லி காலையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணணுமா, டெய்லி இங்கிலீஷ் பேசணுமா, டெய்லி நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோமா, அதுதான் டிசிப்ளின். ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் அந்த டைமுக்கு அதை கரெக்டாக பண்ணணும், கன்சிஸ்டண்டாக பண்ணணும், அதுதான் டிசிப்ளின். சோர்ஸ், மோட்டிவேஷன் வந்து எக்ஸ்டர்னலாகவும் இம்ப்ரெஸ் பண்ணும், இன்டர்னலாகவும் இம்ப்ரெஸ் பண்ணும். என் ஃப்ரெண்டு வந்து எல்லாரும் எதிர்க்கும் அசிங்கப்பட்டதுனால தான் அவன் இங்கிலீஷ் பேசணுன்ட்டு மோட்டிவேட் ஆனாங்களே. அசிங்கப்பட்டதுனால எக்ஸ்டர்னலாகவும் அவங்க இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சது வந்து இன்டர்னலாகவும் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ மோட்டிவேட் ஆகி தான் அவங்க வந்து அந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. டிசிப்ளின் வந்து இன்டர்னல் வில் பவர், அது அவங்களுக்காக தோணணும். ஃபியூச்சரில் நம்ம இதுக்கப்புறம் அசிங்கப்படக்கூடாது, நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்ட்டு அது அவங்களுக்காக தோணணும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் டெம்பரரியாக தான் இருக்கும், ஏன்னா மோட்டிவேட் ஆகி பண்ணுறாங்களே. அதனால டிசிப்ளின் வந்து சஸ்டெயினாக இருக்கும். டிசிப்ளின் வந்து டெய்லி பண்ணணுன்ட்டு நம்ம எந்த வித மோட்டிவேஷனும் இல்லாமல் எந்த வித எமோஷனும் இல்லாமல் நம்ம அந்த டைமுக்கு அந்த வேலையை கரெக்டாக முடிக்கிறதுனால அது வந்து சஸ்டெயின்டாக இருக்கும். ட்ரிகர், நீட் இன்ஸ்பிரேஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு இன்ஸ்பிரேஷனால தான், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்களே தவிர ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணவே இல்லை அவங்க. டிசிப்ளின், ரிலீஸ் ஆர் ரொட்டீன் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். எப்போ ஒரு விஷயம் ரொட்டீனாகவும் செல்ஃப் கண்ட்ரோலாகவும் மாறுதோ அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும்ட்டு டிசிப்ளின்ல சொல்றாங்க. டிபெண்டன்சி ஆன் மூட். நம்ம மோட்டிவேட் ஆகி ஹை மோட்ல இருக்கக்குள்ள தான் நம்ம அந்த வேலையை செய்வோமே. நீங்க இன்ஸ்டால ஒர்க் அவுட் பண்ற வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மோட்டிவேட் ஆகி அந்த டைமுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணும். ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு போகிறப்ப அந்த டைமில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணாது. ஸோ எந்தவித பாட்டும் இல்லாமல் அமைதியாக ஒர்க் அவுட் பண்ண தோணாது. ஸோ டிசிப்ளின் எப்படின்னா, அமைதியாக இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு அது பண்ணவே விருப்பமே இல்லைனா கூட நம்ம அந்த விஷயத்த பண்ணணும், அதுதான் டிசிப்ளின். ஸ்டார்ட் ஏ ஹேபிட் ஆர் கோல். மோட்டிவேட் வந்து ஒரு ஹேபிட்டா ஸ்டார்ட் பண்ண வேணா அது உதவும், அது வந்து கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. டிசிப்ளின் வந்து மெயின்டைன் அண்ட் கம்ப்ளீட்டட் இட். நம்ம அந்த ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணுவோம், கோலை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயம் பண்ணா அது எப்படி போய் முடியும்ட்டு, டிசிப்ளினா இருந்தாக்கா அது எப்படி போய் முடியும்ட்டு. டெய்லி பண்ணா தானே ரிசல்ட் வரும், அதுக்கு டிசிப்ளினா தானே இருக்கணும். மோட்டிவேஷன் வந்து ஒரு தீப்பொறி மாதிரி தான், அது அப்படியே போயிடும். டிசிப்ளின் வந்து ஃபியூயல் மாதிரி, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் அதை பண்ணணும். அதுக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் யார் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எப்படி ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுறதுன்னு ஒரு வழி காமிச்சிருப்பேன்.